நித்யானந்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா கோகர்ணா. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஏஷியன்ட் சிட்டின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பழமையான பில்டிங்ஸ்லேருந்து எல்லாமே இன்னும் அந்த பழமைத்துவம் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அற்புதமாக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு ரொம்ப பழமை வாய்ந்த வீடுகளும் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கோவில்கள் இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ ராவணன் அவர் வந்து பார்த்திங்கன்னா தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட வாங்கின சிவபெருமானுடைய அவரே பூஜை பண்ண ஆத்ம லிங்கத்தை விநாயக பெருமான் மூலயமா பூமியில் பிரதர்ஷி ஆகி அதை எடுக்க முடியாமல் அவ்வளோ கோபத்தில் அதை எடுக்கும் பொழுது 5 துண்டுகளாக பிரிந்து ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு துண்டு தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த முருதேஸ்வர். ஸோ அந்த வைத்த இடம் தான் இங்கே உண்மையிலேயே அருமையாக இருக்குங்க. உள்ள நாங்கள் கர்ப்ப கிரகத்தில் இன்னைக்கு போயிட்டு அந்த பிரதர்ஷ ஆன அந்த இடத்துல கையை வச்சு அந்த ஆத்மலிங்கத்தை தொட்டு பார்த்தோம். உண்மையிலேயே ரொம்ப அருமையான தருணம். ஸோ மார்னிங் பள்ளி எழுச்சிக்காக ரொம்ப ஆவலாக நேற்றுலேருந்தே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். மார்னிங் 3 o'clockலாம் எழுந்து நாங்கள் எங்களுடைய ரொட்டீன் இப்போது யோகா பூஜை எல்லாமே முடிச்சுட்டு 6 o'clock 6:15க்கெலாம் அங்கே ரீச் ஆகி போனோம். அவ்வளோ கூட்டம் வருது இந்த ஊரில். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இவ்வளோ கூட்டம் அந்த டைமில் நாங்கள் வேறு எந்த இடங்கள்லையுமே பார்த்ததில்ல. இந்த ஹோல் பரிவராஜகத்திலையுமே ரொம்ப கம்ப்ளீஷன் கொடுத்து அவ்வளோ திருப்தியாக நாங்கள் வந்து உணர்ந்து கோவிலேருந்து வெளியே வந்தது இங்கே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்க இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா கேளுங்க. நித்யானந்தம், ஆக்சுவலாக இங்கே இந்த நகரம் பார்த்தோம் அப்படின்னா காசி மாதிரியே ஒரு ஃபீல். அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸு, அதே மாதிரி நிறைய டெம்பிள்ஸு. ஸோ காசி எப்படி இருக்குமோ அதே போல் அந்த ஃபீல் இருந்தது. ஆத்மலிங்கம், சிவபெருமானோட ஆத்மலிங்கம்னு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்ததுக்கு. ஆக்சுவலாக மார்னிங் 6:30 12:30 வரைக்கும் நாமளே போயிட்டு எப்படி நார்த் இந்தியாவிலலாம் சிவலிங்கத்தை தொட்டு டச் பண்ணி அபிஷேகம் பண்ணி பர்மிஷன் கொடுப்பாங்களோ அதே போல் இன்னைக்கும் எல்லா நாளும் இருக்குது. மார்னிங் 6:30 to 12:30, அப்புறம் ஈவினிங் 5 to 7:30 இந்த டைமிங்ஸில் நாமளே சிவலிங்கத்தை தொட்டு வந்துட்டு அபிஷேகம் பண்ணலாம். ஸோ சிவபெருமானோட ஆத்மலிங்கத்தை டச் பண்ணி ஆக்சுவலாக எங்களுடைய ஆத்மலிங்கமும் சுவாமி மேலே வச்சு எடுத்துக்கிட்டோம். அது ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம். எவ்வளோ க்யூவாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இது பண்ணிட்டு பார்க்க விட்டுறாங்க. ஸோ இந்த சிட்டியுமே ரொம்ப வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அது காசி போல ஒரு ஃபீல். அது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக நாங்கள் நேற்று இந்த லாஸ்ட்டில் பீச் இருக்குது, அதுக்கு நடந்து போகிற வழியில் எல்லாமே பழைய வீடுங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் நாங்கள் பார்த்த சிட்டி எல்லாமே பழைய வீடு, யூசேஜ் இல்லாமல் இல்லை ரொம்ப கம்மி யூசேஜில் அப்படி இருந்தது. இங்கே பழைய வீடுகளே பெயிண்ட் பண்ணி அது மேலே அந்த கலம்கரி ஆர்ட் மாதிரி சின்ன சின்னதாக டயக்ராம்ஸ் போட்டு அந்த பழைய வீடையே புதுப்பிச்சு அவ்வளோ அழகாக பழைய வீடாகவே அப்படியே அதே மெத்தடில் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருமே லிவிங் இங்கே இருக்க எல்லாருமே அந்த பழைய வீடுகளில் தான் இப்போ இன்னமும் இருக்காங்க. யாருமே பெரிய பில்டிங்காவோ இடிச்சு கட்டுறது 2 மாடி வீடோ அந்த மாதிரி கட்டல. எல்லாமே இங்கே அந்த ஓட்டு வீடு மெத்தட்லேயே நான் அந்த தெருவில் நடக்கும்போது சுற்றி ஃபுல்லாக கார்டன்ஸ் வேற, ஒவ்வொருத்தர் வீட்டு சுற்றியும் அவ்வளோ பூச்செடிங்க, வாழை மரம், தென்னந்தோப்புன்னு அவ்வளோ ரொம்ப அது ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு. நல்லா திருப்தியாக ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஆத்மலிங்கத்தை பற்றியும் கண்டிப்பாக ஷேர் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் 2-3 மடங்கள்லையுமே அந்த சன்னியாசி பாரம்பரியமாக அவங்க வழிபட்டு வந்த டெய்டிஸில் அவங்க பூஜை பண்ணுற காட்சியை, அந்த பூஜை பண்ணுற இதை நாங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி இப்போ அங்கே ஆத்மலிங்கம் வந்து சிவபெருமானே கண்டிப்பாக அது அவரோட ஆத்மலிங்கம், அவர் வழிபட்ட அந்த லிங்கத்தை வந்து ஜஸ்ட் அங்கே தொடும் போது ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ளாஷில் ஆக்சுவலாக நம்ம சாமி, நம்ம பகவான் சித்தியா அந்த பரமசிவம் அவர்களோட ஃபோட்டோ வந்து நான் கம்போடியாவில் ஆக்சுவலாக சாமி வந்து அந்த ஃபுல்லாக ஒரு இடம் ஃபுல்லாக லிங்கமாக இருக்கும். அங்கே சாமி வந்து உட்காந்து அவரோட டெய்டிஸ்க்கு பூஜை பண்ணுறது நான் ஃபோட்டோவில் தான் நான் நேரில் போல, நான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஃப்ளாஷ் வந்து எனக்கு அங்கே அந்த ஆத்மலிங்கத்தை தொடும் போது அந்த பரமசிவனோட அந்த ஆத்மலிங்கத்தை தொடர்பு அப்படியே பரமசிவனே காட்சி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதையுமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் கணபதி, இங்கே இருக்க மகா கணபதி வந்து ஸ்வயம்புவா, அதாவது நின்ற கோலத்தில் வந்து காட்சி கொடுக்குறது அது ரொம்ப ரேர். நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே கணபதி உட்காந்து
அப்படிதான் இருப்பாரு ரொம்ப வடிவமா. கியூட்டா இங்க ரொம்ப கியூட்டா பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தாரு. அப்படியே நிக்கிற மாதிரியே இருந்தது. நாங்க ரொம்ப நேரம் அவரை நின்று பார்த்தோம். இன்னும் அங்கேயுமே வந்து மக்கள் போய் அபிஷேகம் பண்றதுக்கான ஒரு கியூ நின்னாங்க. பட் அங்க அன்பார்ச்சுனேட்டா எல்லாமே எங்ககிட்ட கேஷ் கேட்டாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி சொன்னோம், சுவாமி பேரை சொல்லி நாங்க பிக்ஷை எடுத்து வரோம், ஊர் ஊரா நாங்க யாத்திரையா வந்து போயிட்டு யாத்திரையா இருக்கோம் போறோம் அப்படின்ற அப்படின்ன உடனே சரி போ போ அப்படின்னு சொல்லி எங்களை விட்டுட்டாங்க. உள்ள. உள்ள போயிட்டு அவருடைய பாதம் தொட்டு அவரை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைச்சிது. நான் உங்களுக்கு அந்த போட்டோ ஷேர் பண்றேன். ஆனா நாங்க போட்டோ எடுக்கல, அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்றதுனால. இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்குன்ற நம்பிக்கையில சொல்றேன். ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. இல்ல நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க. உண்மையிலேயே வேற லெவல்ல லிட்ரலா விநாயக பெருமான் லிட்ரலா இருக்கிறாருங்க. அப்படி ஃபீல் பண்ணோம் நாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த பிளேஸும் சரி, இந்த என்வாயன்மெண்ட், இந்த ஈகோ சிஸ்டமே. சாமி சொல்லுவாங்க அந்த கோவில் குடிகள்ன்ட்டு. இங்க சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராமின்ஸ் தான். அந்த கோவில் சுத்தி இருக்கிற எல்லாருடைய வீட்லயும் கிணறு இருக்கு. இங்க மோட்டர் கிடையாது, கிணறுல சேர்ந்தி தண்ணி சேர்ந்தி யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு வீடுமே. சுற்றி இப்போ எல்லா தெருக்கள்லையுமே சுற்றி அந்த கோவிலை சுற்றி பிராமின்ஸ் இருக்காங்க, பிராமின் வீடுகள் இருக்குது. அவங்க இந்த கோவிலை சார்ந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க, அன்னதானம் போடுறாங்க. இந்த கர்நாடகா ஃபுல்லாகவே இதை நான் சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு கோவில்கள்லையுமே அன்னதானம். மக்கள் வந்து அதாவது ரொம்ப இந்த மாதிரி யாத்ரா பீப்புள் வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கான டாமெண்ட்ரி எல்லாமே வந்து அகாமடேஷன் எல்லாமே நல்ல ஒரு காஸ்ட்டுக்கு தராங்க. அதாவது ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு மக்கள் தங்குற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கியிருக்காங்க. ஸோ டொனேஷனாக வரக்கூடிய பணத்தை எப்படி மக்களுக்கு கொடுக்கலான்றதுல ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய பண்ணுறாங்க. ஸோ மெயினான விஷயம் ஃபுட் அண்ட் ஷெல்டர் தான். அதாவது உணவும் தங்குற இடமும் தான். அதை வந்து பேசிக்கான அகாமடேஷன் க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி எங்கேயுமே நாங்கள் ஃபீல் பண்ணதில்லை. அவ்வளோ நல்லா இருக்குது ஒவ்வொரு இடமும் நாங்கள் பார்க்கும் பொழுது. அதுவும் இந்த கோகர்ணா வந்து எங்களுக்கு ஒரு லிட்ரலாக ஒரு ஒரு வேற ஒரு கம்ப்ளீஷனை கொடுத்தது. ஸோ வேற ஏதாச்சும்? அதே போல டெம்பிள்ஸ் வந்துட்டு ரொம்ப கரெக்டா இருக்காங்க. ட்ரெடிஷனல் ட்ரெஸ்னா ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான். அந்த அதுதான் ஒரு மெயினா சொல்லணும். யூனிக்கான இது அதுக்குள்ளார போனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த டெம்பிள்குள்ளார அந்த ஃபீல் வந்துரும். யாருமே வந்து தேவையில்லாம பேசுறதோ, சத்தம் போடுறதோ, இடிச்சுக்கிட்டு போறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பக்தியா இருக்கிறாங்க அந்த மக்கள். டிவோஷன். அது மைசூர் தாண்டனாலே இந்த பக்கம் ஃபுல்லாவே அந்த டிவோஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. டெம்பிள்குள்ளார வந்து லைட்டே கிடையாது, ஜஸ்ட் விளக்கு. அதாவது கர்ப்ப கிரகத்து உள்ள இந்த மாதா கோயில விளக்கு போடுற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி தீபம் ஏற்றி அந்த வெளிச்சத்துல தான் சுவாமியை தரிசனம் பண்ற மாதிரி நிறைய கோவில்கள்ல பார்த்தோம். அண்ட் அம்மா சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், இந்த குட்டப்பாவாடை போட்டுன்னு வந்தா துரத்தி விட்டுறாங்க, போயிட்டு ட்ரெஸ் ஒழுங்கா போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே வந்து என்ஜாய் பண்றதுக்கு டைம் பாஸ்க்காக அந்த மாதிரி அந்த டிவோஷன் ஃபுல் டிவோஷன்ல தான் வராங்க. பேண்ட் போட்டுட்டு போக கூடாது, வேஷ்டி நம்மளுடைய அட்டையர்ல இருந்தா மட்டும்தான் உள்ள அலோவே பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது இந்த எல்லா ஓவரால் இங்க கர்நாடகா டெம்பிள்ஸ்ல எல்லாமே. ஸோ தேங்க்யூ. இன்னும் நிறைய சூப்பரா இருந்தது கோகர்ணா. கண்டிப்பா எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களோட சேர்ந்து பரிவராஜக யாத்திரை எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொரு பிளேஸுமே ஆக்சுவலா இங்க வரது எதுவுமே எங்களோட பிளான் இல்ல, இங்க வரதுமே அதே மாதிரி எங்களோட பிளான் இல்ல. ஆனா வர வச்சுட்டாரு. அது வந்து அந்த தரிசனம் எப்படின்னா பஸ் ஏறின பிறகுதான் டிக்கெட் எடுக்கும் போது மாறின பிளான் இது. எப்படி யாரு எப்படி மாறிச்சுன்றது எப்படி மாறிச்சுன்னு தெரியல. நீங்க வந்து ரீச் ஆகி அதுக்கு ஒரு எல்லாமே சாமியா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க வந்து என்ஜாய் பண்ணணுன்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ சூப்பரா இருக்கு இடம். உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் பரமேஸ்வர சேனா ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணுங்க, பரிவராஜகம் வாங்க. தேங்க்யூ. என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹோல் கர்நாடகா பத்தி நான் ஒரு சில நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரே வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன். வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு இதுல மிஸ் பண்ணது எல்லாமே. தேங்க்யூ நித்யானந்தம். பரிவ்ராஜக யாத்திரை. ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.